வணக்கம். இந்த காணொளியில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 9 வந்து பார்க்க போகிறோம். ரிவிஷன் வீடியோ. பேராசிரியர் தனிநாயகம் அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் வந்து உரையாற்றியிருப்பார். ஸோ அந்த உரையை பற்றி இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான டீட்டெயில் வந்து பார்ப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கணியன் பூங்குன்றனார் வந்து சொல்லியிருப்பாரு. யாதானும் நாடாமல் ஊராமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறுன்றது திருக்குறள். இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, திருவள்ளுவர் வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா எந்த ஊரா இருந்தாலும் எந்த நாடா இருந்தாலும் நம்ம வந்து அது வந்து நம்மளுடைய இதை கருதலாம். அப்படி இருந்தோம் சாந்துணையும் சாகர வரைக்கும் ஏன் படிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து இந்த குறள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ மேலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் நாடு கேளீர் என்ற தமிழ் சொற்கள் வந்து வெவ்வேறு காலத்தில் தோன்றியிருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பரந்த ஆளுமையையும் மனித நல கோட்பாடையும் வந்து காட்டுது. இது போல பரந்த ஆளுமையும் மனித நல கோட்பாடும் வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் புலவரான தெரன்ஸ் வந்து அவரோட வந்து ஒத்து போகுது என்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல முக்கியமானது வந்து லத்தீன் தெரன்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். ஸோ நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்றுன்னு சொன்னது யாருன்னா லத்தீன் புலவர் தெரன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் வந்து இன்றியமையாதவை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கோர்டன் ஆல்பர்ட் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் வந்து இன்றியமையாதவை யார் சொல்லியிருக்காங்க? கோர்டன் ஆல்பர்ட். அந்த 3 இலக்கணங்கள் என்னன்னா, முதலாவதாக மனுஷன் வந்து அவருடைய ஈடுபாடுகளை வந்து விரிவாக வந்து வளர்க்கணும்ன்றாங்க. அந்த ஈடுபாடுகள் எதை பத்தினா மற்றவங்களுடைய நலத்திற்காகவும் மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் வந்து அவங்களுடைய ஆளுமைகளை வந்து விரிவாக்கம் பண்ணணும், ஈடுபாடுகளை வந்து விரிவாக்கம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டும், இரண்டாவது வந்து மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அறிந்திக்கிற ஆற்றல் வந்து நம்ம பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை தத்துவத்தை வந்து கடைபிடித்து நடக்கணும் அப்படின்ட்டு 3 இலக்கணங்களை வந்து சொல்லியிருப்பாரு. யார் சொல்றாங்க? 3 இலக்கணங்களை வந்து பாத்தீங்கன்னா முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்களை இன்றியமையாதவை என்றவர் யாருன்னா கோர்டன் ஆல்பர்ட். எது வந்து இல்லைன்னா சமுதாயம் வீழ்ச்சி அடையும்னா, குறிக்கோள் இல்லைன்னா சமுதாயம் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஆலந்தூர் கிழார் புலவர் வந்து பாத்தீங்கன்னா பூக்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்னா குறிக்கோள் இல்லாதவன் வந்து வெறும் சதை பிண்டம் அப்படின்ட்டு பூக்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்ட்டு ஆலந்தூர் கிழார் வந்து இந்த வரிகளை ஏற்றிருக்காரு. இந்த வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா புறநானூற்றுல வந்து இடம்பெற்றிருக்கு. பிறருக்காக பணி செய்வதால் தான் ஒருவனுடைய வாழ்க்கை வந்து பண்புடைய வாழ்க்கை வந்து ஆகின்றதுன்றதை சொல்றாங்க. ஸோ அப்போ நமக்காக நம்ம பண்ணாலும் பட் மேக்சிமம் என்ன சொல்றாங்க, மற்றவங்களுடைய நல்லதுக்கும் மற்றவங்களுடைய இன்பங்களுக்கும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் குறிக்கோள் வந்து சொல்றாங்க. பட் இதுல என்ன முக்கியம்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்னவர் யாருன்னா அப்பர், திருநாவுக்கரசர். ஸோ திருநாவுக்கரசர் எப்படி அழைப்போம்? அப்பர் அப்படின்னு அழைப்போம். அவர் வந்து சொல்லியிருப்பாரு, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வரிகள் வந்து யாருக்குரியதுன்னா அப்பருக்குரியது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, மனுஷன் வந்து வரலாற்று ரீதியாக எடுத்தோம்னா படிப்படியாக தான் வந்து மற்றவங்களுக்காக வாழக்கூடிய முயற்சியை வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீன நாட்டில் வந்து லாவோட்ஸும் கன்ஃபியூசியஸும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இயல் 8 இதே 9ஆம் தமிழ் புத்தகத்தில் இயல் 8 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சீன நாட்டில் இருக்கக்கூடிய லாவோட்ஸும் கன்ஃபியூசியஸும் சம காலத்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிமு நூற்றாண்டை வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தோன்றவங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அதாவது எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா அந்த இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்ல வேண்டியதுதான். ஸோ இயல் 8 வந்து லாவோட்ஸும் கன்ஃபியூசியஸும் வந்து சமகாலத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சீன நாட்டுல வந்து லாவோட்ஸ் வந்து கிமு 604 அவருக்கு பின்னாடி வந்து கன்ஃபியூசியஸ் வந்து கிமு 551 479 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் வந்து நீங்க முக்கியமா அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க.
ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தம் காலத்திலேயே இந்த கொள்கையை ஒருவாறு தெளிவாக கற்பித்துள்ளனர். எந்த கொள்கையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய நலத்தை விரும்பி வந்து மனித வாழ்க்கை இருக்கணும் என்ற கொள்கையை வந்து சீன நாட்டில் வாழ்ந்த லாவோட்ஸும் கன்ஃபியூசியஸும் வந்து அவங்களுடைய காலத்திலேயே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்கன்றதை குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய குடியினரை மட்டுமே வந்து அவங்களுடைய சிந்தனைக்கு வந்து உட்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கணியன் பூங்குன்றனார் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளீரன்னா, அப்ப எல்லாரையும் வந்து நம்ம மக்கள் அப்படின்ற ஒரு கருத்துல வந்து கொண்டு வர்றாரு. பட் அதே வந்து பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க தத்துவ ஞானிகள் அவங்க வந்து அவங்க நாட்டை சேர்ந்த அவங்களுடைய குடியினரை மட்டும்தான் வந்து அவங்களுடைய சிந்தனைக்கு உட்படுத்தியிருக்காங்கன்றத சொல்றாங்க. பண்டைய கால தர்ம சாத்திர நூல்கள் வந்து வீடு பேர் அடைவதற்கு எந்த பூமியில பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, விந்திய மலைத்தொடருக்கும் இமயமலைக்கு இடையே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தான் வந்து கர்ம பூமி. வீடு பேர் அடையணும்னா அந்த இடத்துல பிறந்திருக்க வேண்டும் அப்படின்றது பண்டைய கால தர்ம சாத்திர நூல்கள் வந்து குறிப்பிடுது. தமிழ் மக்கள் கிட்டையும் ஸ்டாய்க்வாதிகள் கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே உடன் பிறந்தவர்கள், பிறப்போ ஜாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்ற கருத்து வந்து நிலவியது. ஸோ யார்கிட்ட வந்து எல்லாருமே ஒண்ணுதான், ஜாதி பிறப்பு சமயம் இதெல்லாம் வந்து உயர்த்தவோ தாழ்த்தவோ முடியாது என்ற கருத்து இருந்தது அப்படின்னா தமிழ் மக்கள் கிட்டையும் ஸ்டாய்க்வாதிகள் கிட்டையும் வந்து இருந்தது. ஒழுக்கவியலை நன்கறிந்த உலக மேதை யாருன்னா ஆல்பர்ட் ஸ்விட்சர். ஒழுக்கவியலை நன்கறிந்த உலக மேதை யாருன்னா ஆல்பர்ட் ஸ்விட்சர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, திருக்குறளை வந்து இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது அப்படின்ட்டு ஆல்பர்ட் ஸ்விட்சர் வந்து திருக்குறள் பத்தி வந்து சொல்றாரு. ஸோ ரொம்ப முக்கியம், இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிதுன்னு சொன்னவர் யாருன்னா ஆல்பர்ட் ஸ்விட்சர். எந்த நூலை பத்தி சொல்றாருன்னா திருக்குறளை பத்தி சொல்றாரு. தமிழ் இலக்கியங்களை வந்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா மற்றவங்களுடைய நலத்தை பத்தியும் அவங்க மீது அன்பு காட்டும் இல்லையா, அன்பு பாராட்டுதலும் வந்து முதலாக பரப்ப காரணமாக இருந்தவங்க யாரு. ஸோ தமிழ் இலக்கியத்தை ஆராய்ஞ்சோன்னா மற்றவங்களுடைய நலத்தை பத்தி சிந்திக்கிறதும் அவங்க கிட்ட வந்து அன்பு பாராட்டுறதும் முதல்ல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கொள்கைகள் எல்லாம் பரப்புவதற்கு காரணமாக இருந்தவங்க யாருன்னா தமிழ்நாட்டில இருந்த பாணரும் புலவருமே ஆவர் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியம், யார் வந்து இதை பரப்புறதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னா பாணரும் புலவரும். தமிழ் இலக்கியத்தை ஆராயும் போது பிறர் நல கொள்கையும் பிறர் மீதான அன்பு பாராட்டலையும் முதலில் பரப்புவதற்கு காரணமா இருந்தவங்க வந்து பாணரும் புலவரும். ஏன் இவங்களை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாணர்களும் புலவர்களும் வந்து அவங்களுக்குன்னு சொந்த ஊரும் நாடும் வீடு எல்லாமே இருந்துக்க. அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் இருக்கக்கூடிய இடமெல்லாம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அரசர்களையும் வள்ளல்களையும் மக்களையும் வந்து வாழ்த்தி வந்து பாடி பொருள் எல்லாம் பெற்றிருக்காங்க. அதனால அவங்க போய் இது போல வாழ்த்து பாடிக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து தமிழகம் என்ற ஒரு ஒற்றுமை உணர்வை வந்து உண்டாக்கியதாகவும் அந்த மொழி பரவிய நிலம் அனைத்தும் தமிழகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வந்து வாழ்த்தினர் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம தமிழ் இலக்கியங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா பிற நாடுகளை வந்து எப்படி குறிப்பிடுவோம். ஸோ தமிழ் இலக்கியங்கள் நம்ம மக்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பிற நாடுகளை வந்து எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா, வேற்று நாடு பிற நாடு அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோம், மொழி மாறும் நாடு மொழிபெயர் தேயம் என்றே வந்து வரையறுத்து சொல்லியிருக்காங்க. யார் நிலத்தை பிரித்த முறை உலகின் பிரிவாகவே அமைந்தது அப்படின்னா தொல்காப்பியர். படுகிறை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. புலவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய செய்யுள்கள்ல தலைவன் தலைவி தோழி செவிலித்தாய் ஆகியோருடைய கற்பனை செய்து பாடுறதுல வந்து பாடுவதால பிறர் பற்றி அறியும் பண்பை அவர்கள் எளிதாக பெற்றிருக்க வேண்டும். ஸோ என்ன சொல்றாங்க, இப்போ புலவர் வந்து செய்யுள்களை ஏற்றிருக்காங்கன்னா தலைவனை பத்தி ஏற்றிருக்காங்க, தலைவி செவிலித்தாய் தோழி அவங்கள பத்தி எல்லாம் ஏற்றிருக்காங்க இல்லையா. அதனால வந்து அவங்க மற்றவங்களை பத்தி அறிஞ்சிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க கூடிய அறிவை வந்து பெற்றிருந்தாங்கன்றத குறிப்பிடுறாங்க.
கடையேழு வள்ளல்களில் ஒருவரான ஆய். ஸோ கடையேழு வள்ளல்கள் 7 வள்ளல்கள் வந்து இருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஆய். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யறாருன்னா அந்த நன்மை, அவங்களுடைய நன்மைக்காக மட்டும்தான் வந்து செஞ்சாங்க. இப்போ நம்ம இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவோம், சரி நம்ம இந்த உதவி அவருக்கு பண்ணுவோம், பண்ணோம்னா நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு கைமாறு எதிர்பார்த்து வந்து செய்வோம். பட் ஆய் என்ற வள்ளல் வந்து பாத்தீங்கன்னா இம்மை செய்வது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆயல்னு நன்மையை வந்து நன்மைக்காக தான் வந்து செஞ்சிருக்காரு. இப்போ வந்து நன்மை செஞ்சோம்னா அதாவது இம்மை செய்வதுன்னா இந்த பிறவில செய்யறது மறுபிறவிக்கு வந்து நம்மளுக்கு உதவும் அப்படின்றதுக்காக ஒரு வணிகம் மாதிரி அவர் செய்யலன்றது இந்த பாடல் வரிகள்ல வந்து கொடுத்திருக்காங்க. இம்மை செய்வது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆயலன். இம்மை என்ன இந்த பிறவி, மறுமை என்ன மறுபிறவி. ஸோ இது வந்து ஒரு வணிகம் மாதிரி, வணிகம் ஒன்று கொடுப்போம், அவங்க காசு கொடுப்பாங்க இல்லையா, அது போல வந்து அவர் செய்யல அப்படின்ட்டு எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க, புறநானூற்றுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. உண்டால் அம்மா இவ்வுலகம் என்ற வரிகள் எந்த பாடல்ல இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. ஸோ புறநானூறு அண்ணாலும் புறப்பாட்டு அண்ணாலும் சேம் தான். உண்டால் அம்மா இவ்வுலகம் என்ற வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா புறப்பாட்டு அல்லது புறநானூறு. அடுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், உலக தமிழ் மாநாடுகள். முதல்ல வந்து உலக தமிழ் மாநாடு வந்து எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னா மலேசியா. எங்கன்னா கோலாலம்பூர். எந்த வருஷம்னா 1966. ஸோ உலக தமிழ் மாநாடு முதல்ல எங்க நடைபெற்றதுன்னா மலேசியா கோலாலம்பூர். எந்த வருஷம்னா 1966. அடுத்து வந்து இந்தியாவில் சென்னையில் 1968 வந்து 2வது உலக தமிழ் மாநாடு வந்து நடைபெறுது. 3வது உலக தமிழ் மாநாடு எங்க நடைபெறுதுன்னா பிரான்ஸ்ல பாரிஸ்ல 1970 வந்து நடைபெறுது. 4வது உலக தமிழ் மாநாடு வந்து இலங்கை யாழ்ப்பாணத்துல 1974 வந்து நடைபெறுது. 5வது உலக தமிழ் மாநாடு வந்து மதுரை இந்தியா 1981. 6வது உலக தமிழ் மாநாடு வந்து மலேசியா கோலாலம்பூர் 1987. 7வது உலக தமிழ் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா மொரீஷியஸ்ல 1989 வந்து நடைபெறுது. 8வது உலக தமிழ் மாநாடு வந்து தஞ்சாவூர்ல 1995 வந்து நடைபெறுது. செம்மொழி மாநாடு கருணாநிதி வந்து முதலமைச்சராக இருந்தப்போ நடந்திருக்கும். எங்க நடந்ததுன்னா கோவையில. எந்த வருஷம்னா 2010 வந்து நடைபெற்றது. நம்ம திருக்குறளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் வந்து ஆரம்பத்திலேயே வந்து உரை எழுதியிருப்பாங்க. உரை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த திருக்குறளுக்கு வந்து விளக்கம் என்ன பொருள்ன்றதுதான் வந்து உரை எழுதினாங்கன்னு சொல்லுவோம். உரை எழுதின 10 பேர் பார்த்திருப்போம். அதுல ஒருத்தர் தான் வந்து இந்த பரிப்பெருமாள். இவர் வந்து என்ன சொல்றாரு, பண்புடைமை என்ற அதிகாரத்துக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, பண்புடைமையானது யாவர் மாட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பறிதலும் பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை. ஸோ பண்புடைமை என்ன, எப்படி இருக்கணும், அன்பு காட்டணும், ஒழுக்க நெறியில இருக்கணும், மற்றவங்களுடைய வருத்தப்படுறாங்கன்னா அதுக்கு வந்து ஆறுதலா இருக்கணும், நம்மளுக்கு கிடைச்சதை வந்து பகுத்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிடணும், தப்பு செஞ்சா வெட்கப்படணும், பழிக்கு வந்து நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை தான் வந்து பண்புடைமை அப்படின்ட்டு அந்த அதிகாரத்துக்கு வந்து பரிப்பெருமாள் வந்து உரை எழுதியிருக்காரு. இமயமலை வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து மேற்கோளா காட்டுறாங்கன்னா நீடிக்கும் உறுதிக்கு வந்து மேற்கோளாக வந்து காட்டுறாங்க. இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்த்தல் தவத்தலையே என்ற வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா புறநானூற்றுல வந்து இடம்பெற்றிருக்கு. நீண்ட வாழ்க்கைக்கு ஊமையாக வந்து எது சொல்றாங்க புலவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரி ஆறு காவிரி ஆறு போன்ற மணல் நிறைந்த இடங்களை வந்து நீண்ட வாழ்க்கைக்கு ஊமைகளாக வந்து சொல்றாங்க. நீண்ட வாழ்க்கைக்கு ஊமைகளாக வந்து புலவர்கள் எது சொல்றாங்கன்னா குமரி ஆறு காவிரி ஆறு போன்ற மணல் நிறைந்த இடங்களை வந்து நீண்ட வாழ்க்கைக்கு ஊமையாக வந்து குறிப்பிடுறாங்க. இமய தீண்டு இங்குரல் பயிற்று கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியினும் வாலிய பலவே என்ற வரிகள் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குன்னா புறநானூறு. நீங்க இமயமலை அப்படின்னு வந்து இமயத்து கோடு இமயத்தீண்டு அப்படின்னு வந்தாவே புறநானூறு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தன் அப்படின்ட்டு எதுல சொல்லியிருக்காங்க, திருக்குறள்ல வந்து பூட்கை மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூட்கை மகன்னா அதனுடைய பொருள் என்ன, குறிக்கோள் மாந்தன். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுடைய குறிக்கோள் என்ன இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்ட்டு. அது போல திருக்குறள்ல வந்து பூட்கை மகன்ன்றதை மீன் பண்ணியிருக்காங்க. அது எது, அதற்கான பொருள் என்னன்னா குறிக்கோள் மாந்தன் பத்தி சொல்றாங்க. பூட்கை மகன்னா குறிக்கோள் மாந்தன். இல்லற வாழ்க்கையின் நோக்கம் வந்து எதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஈகையும் விருந்தோம்பலும். சோ இல்லற வாழ்க்கையின் நோக்கம் எதன்னா ஈகை விருந்தோம்பல்.
தமிழ் மக்கள் வந்து சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை வந்து பாராட்டிய காலத்துல இத்தாலி நாட்டுல உரோமியர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பனீஸ் எனப்படும் லட்சிய புருஷனை வந்து போற்றி வந்திருக்காங்க. இங்க தமிழ் மக்கள் சான்றோனன் யார சொல்லுவாங்க? மத்தவங்களுடைய நலன் இன்ப துன்பங்கள் கருதக்கூடியவங்களை வந்து ஒழுக்க நெறியில வந்து கடைபிடிக்கிறவங்க, எல்லா விஷயத்திலுமே நல்லதா இருக்கிறவங்களை வந்து சான்றோன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து இத்தாலிய நாட்டுல உரோமியர் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பன்ஸ் எனப்படும் லட்சிய புருஷனை வந்து போற்றி வந்திருக்காங்க. இந்த சாப்பன்ஸ் என்பவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சமுதாயத்திலிருந்து விளங்கி அவங்களுடைய சொந்த பண்புகளை வளர்ப்பவனாக இருந்திருக்காங்க. ஸோ உரோமியர், இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய உரோமியர் வந்து சாப்பியன்ஸை வந்து போற்றி வந்திருக்காங்க. சாப்பியன்ஸ் என்றவங்க எப்படி இருந்திருக்காங்க? அவங்களுடைய சொந்த பண்புகளை வளர்ப்பவனாக இருந்திருக்காங்க. அதே வந்து நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் வந்து சான்றோன்னு சொல்றவங்க மற்றவங்களுக்காக எல்லாத்துலேயுமே மற்றவங்களுக்கு உதவி பண்றது, கிடைச்சதை கொடுக்கறது, மற்றவங்களுடைய நலனை வந்து பார்க்கறது, அவங்க வந்து அறிவில் எல்லாத்துலேயுமே ஒழுக்க நெறியில எல்லாத்துலேயுமே வந்து சிறந்தவங்களை தான் வந்து சான்றோன்னு சொல்லுவோம். பட் அங்கே வந்து சாப்பியன்ஸ் என்றவங்க அவங்களுடைய சொந்த பண்புகளை வந்து வளர்ப்பவராக இருந்திருக்காங்க. ஸ்டாயிக் வாதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா லட்சிய மனிதர்கள் வந்து ஒரு சிலர் தான் வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸ்டாயிக் வாதிகளின் படி லட்சிய மனிதர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா ஒரு சிலர் இருந்திருக்காங்க. பட் நம்ம திருக்குறளின் சான்றோரோ வந்து பலர். ஸோ நம்ம திருக்குறளின் படி சான்றோர் வந்து எத்தனை பேர் இருந்திருக்காங்க? நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நட்பு முதலான அதிகாரங்கள் வந்து சான்றோன்னா என்னென்ன இயல்புகள் இருக்கும் அப்படின்ட்டு பெருமை அதிகாரத்திலையும் சான்றாண்மை அதிகாரத்திலையும் பண்புடைமை நட்பு போன்ற அதிகாரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குன்றத குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு மனிதனும் வந்து என்ன ஆகணும்னு சொல்றாங்க? சான்றோன் ஆதல் கூடும். ஒவ்வொரு மனுஷனுமே வந்து சான்றோன் ஆகலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அவனை அவ்வாறு ஆக்குவதே கல்வியின் நோக்கம். ஒரு மனுஷன் சான்றோன் ஆகணும் அப்படின்னா எதனுடைய நோக்கமா இருக்கு? கல்வி கற்கிறது மூலயமா அது வந்து ஆகலாம். அப்போ வந்து ஒவ்வொரு மனிதனும் சான்றோன் ஆதல் கூடும். அவனை அவ்வாறு ஆக்குவது எதனுடைய நோக்கம்னா கல்வியின் நோக்கம். அடுத்து இது ரொம்ப முக்கியம். தன் பிள்ளையை சான்றோன் ஆக்குதல் ஒவ்வொரு தந்தையும் கடனாகும். பிள்ளைய வந்து சான்றோன் ஆக்குறது யாருடைய கடன்னா தந்தையினுடைய கடன், தந்தைக்கான கடன். பிசிராந்தியார் வந்து பாத்தீங்கன்னா கோப்பெருஞ்சோழனுக்கு வந்து கூறியது போல தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும். ஸோ இது கேட்டா எப்படி கேட்கலாம்னா, பிசிராந்தியார் வந்து யார்கிட்ட வந்து சொன்னாங்க? தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் அப்படின்ட்டு யார்கிட்ட சொன்னாங்கன்னா கோப்பெருஞ்சோழனுக்கு வந்து சொன்னாங்க. இப்படி சொன்னதா எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா புறநானூற்றில் இடம்பெற்றிருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிராந்தியார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறிய போல தமிழ் சான்றோர் பலரும் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் என்ற செய்தி எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா புறநானூறு. ரோம நாட்டு சிந்தனையாளர்களும் ஏறத்தாழ தமிழ் புலவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதே காலத்தில் ஒன்றே உலகம் என்ற கொள்கையை வந்து பாராட்டி வந்திருக்காங்க. ரோம நாட்டு சிந்தனையாளர்களும் தமிழ் புலவர்களும் வந்து ஒன்றே உலகம் என்ற கொள்கையை வந்து பாராட்டி வந்திருக்காங்க. ஸ்டாயிக் வாதிகள் வந்து பாத்தீங்கன்னா உலகில் வந்து ஒற்றுமை ஒன்று என்றும் மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர் என்றும் எல்லா உயிர்களும் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ள என்றும் கற்பித்திருக்காங்க. ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மையும் கொள்கையும் முதலில் மேலை நாட்டில் ஸ்டாயிக் வாதிகளால் போற்றப்பட்டது. ஸோ இது வந்து கேட்கலாம். எப்படி கேட்பாங்கன்னா ஒன்றே உலகம் என்ற மனப்பான்மையும் கொள்கையும் முதலில் மேலை நாட்டில் யாரால் வந்து போற்றப்பட்டதுன்னா ஸ்டாயிக் வாதிகளால் போற்றப்பட்டது. மேலை நாட்டுல தான் வந்து கேட்கிறாங்க, உலகத்துல அப்படின்னு கேட்கல, மேலை நாட்டுல. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் மேலை நாடுகள்ல யார் முதல்ல சொன்னாங்கன்னா ஸ்டாயிக் வாதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேட்மெண்ட். எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் சொன்னவர் யாருன்னா செனக்கா. நான் பகுத்தறிவும் கூட்டறிவும் உடையவன், நான் ஆண்டோனினஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் அப்படின்றத யார் சொல்லியிருக்காங்கன்னா மார்க்ஸ் அரேலியஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் அனைவரும் மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் எதன்னா திருக்குறள். மக்கள் எல்லாருமே வந்து மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் எதன்னா திருக்குறள். திருவள்ளுவரை உலக புலவர் என குறிப்பிட்டவர் யாருன்னா ஜியு போப். திருவள்ளுவரை உலக புலவர் என குறிப்பிட்டவர் யாருன்னா ஜியு போப்.
மக்கள் எல்லாரையுமே ஒரே குலத்தவர் என்று கருதுவதோடு உயிர்கள் அனைத்தையும் மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்று கருதும் பண்பு யார் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள்லையும் ஸ்டாயிக் வாதிகளுக்கும் வாதிகள் கிட்டையும் இருந்திருக்கு. மக்கள் எல்லாரும் ஒரே குலத்தவர் என்ற கருத்தோட உயிர்கள் அனைத்தையும் மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்று கருதும் பண்பு திருக்குறளுக்கும் ஸ்டாயிக் வாதிகளுக்கும் பொதுவான ஒரு தன்மை என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அதே ரோம நாட்டவர் எழுதும் போது என்னன்னு எழுதியிருப்பாங்க, அவங்களுடைய குடிமக்களை மீன் பண்ணி நாம் நம்மவர் என்ற செருக்கோட ரோமரையே கருதியே எழுதியிருக்காங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. வள்ளுவரோ எல்லா உலகிற்கும் எல்லா மாந்தரிக்கும் பயன்படும் வகையில் உலகமெல்லாம் தழுவதற்குரிய பான்மையில் தம் நூலை படைத்துள்ளார் என்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ வள்ளுவர் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வள்ளுவரோ எல்லா உலகிற்கும் எல்லா மாந்தருக்கும் பயன்படும் வகையில உலகமெல்லாம் தழுவதற்குரிய பான்மையில அவர் நூலை படைத்திருக்காரு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ ரொம்ப முக்கியங்க. இது இந்த லைனே கொடுத்துட்டு கூட இது எதுல இடம்பெறுதுன்னு கேட்கலாம். திருக்குறள். உள்ளற்க உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் நம்மளுக்கு தெரியும் திருக்குறள் அப்படின்னுட்டு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவன்றது எந்த நூல்ல இடம்பெறுதுன்னா திருக்குறள்ல இடம்பெறுது. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ. தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்துவ பெரியார்கள்ல குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள் இவருடைய சொற்பொழிவுகள் தமிழருடைய புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டது. ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா, யாருடைய சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டவைன்னா தனிநாயகம் அடிகளாருடைய சொற்பொழிவு. பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு யார் நிகழ்த்ததுன்னா தனிநாயகம் அடிகள் நிகழ்த்தியிருப்பாரு. எங்க இந்த நடைபெற்றதுன்னா இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அகில உலக தமிழ் ஆய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். அகில உலக தமிழ் ஆய்வு மன்றம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ அகில உலக தமிழாய்வு மன்றம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். தமிழ் பண்பாடு என்ற இதழ் யார் தொடங்கியதுன்னா அதுவும் தனிநாயகம் அடிகள். தமிழ் பண்பாடு என்ற இதழ் யார் தொடங்கினாங்கன்னா தனிநாயகம் அடிகள். அடுத்து அக்கறை கல்யாண்ஜியுடைய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. உரைநடையில கவிதை எழுதுறது, உரைநடையில கவிதை என்ற ஒண்ணு கொண்டு எழுத தொடங்கியவர் யாருன்னா பாரதி. இதுவே ஒரு கொஸ்டின் தான். உரைநடையில் கவிதை எழுதுவதை யார் தொடங்குறாருன்னா பாரதி அவர்கள் தொடங்கியிருப்பாரு. தன்னுடைய வசன கவிதைகளின் வாயிலாக தொடங்கி வைத்தவர் பாரதியார். சைக்கிளில் வந்த தக்காளி குடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது, அனைத்து திசைகளிலும் பழங்கள், தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர், பழங்கள் விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் யாருன்னா கல்யாண்ஜி. உருண்டது போனது என்றது ஒன்றன் பால் வினைமுற்றுகள், சரிந்து என்றது வினைமுச்சம் சரிந்து என்றது வினை எச்சம், அனைவரும் என்றது முற்றுமை. கல்யாண்ஜியின் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாண் சுந்தரம். இவரை வேற எப்படி அழைப்பாங்கன்னா வண்ணதாசன் அப்படின்னு அழைப்பாங்க. வண்ணதாசன். புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணலுள்ள ஆறு போன்ற கவிதை நூல்களையும் ஏற்றிருக்காரு. பல கடிதங்கள் தொகுக்கப்பட்ட இவருடைய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு எந்த பெயர்ல வெளியானதுன்னா சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்ட்டு வெளியாயிருக்கும். ஸோ சில இறகுகள் சில பறவைகள் என்பது கல்யாண்ஜி அவர்களுடைய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்ட ஒரு நூல் தான் சில இறகுகள் சில பறவைகள். அகமும் புறமும் என்பது என்னன்னா கட்டுரை. இதை ஏற்றியவர் யாருன்னா கல்யாண்ஜி. அகமும் புறமும் என்பது ஒரு கட்டுரை, அதை ஏற்றியவர் யாருன்னா கல்யாண்ஜி. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலேயும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்ட சிறுகதைகளை ஏற்றியவர் யாருன்னா கல்யாண்ஜி. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலேயும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது போன்ற சிறுகதையை ஏற்றியவர் யாருன்னா கல்யாண்ஜி. கல்யாண்ஜி எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றாருன்னா ஒரு சிறு இசை. எந்த வருஷம்னா 2016. ஒரு சிறு இசை 2016 சாகித்ய அகாடமி விருது வாங்குது. யாருடையது இந்த சிறுகதை என்ன கல்யாண்ஜி அவர்களுடையது. கவிதை நூல்கள் பார்த்துக்கோங்க. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு என்றது கல்யாண்ஜியுடைய கவிதை நூல்கள்.
இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்றது யாருடையதுன்னா அமுதோன். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் வந்து அமுதோன். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் வந்து நா. முத்துக்குமார். பாடலாசிரியர் இறந்துட்டார் இல்லையா, அவருடைய வரிகள். வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது வந்து ஜப்பானிய கவிஞர் பாஷோ. வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்றது ஜப்பானிய கவிஞர் பாஷோ. குறுந்தொகை. இங்கு இருக்கக்கூடிய பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னா பாலை பாடிய பெருங்கடுங்கோ. யாதும்பூரே யாவரும் கேளீர் என்றது யாருடையதுன்னா கணியன் பூங்குன்றனார். குறுந்தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக இலக்கியம். இப்போ குறுந்தொகை வந்து 8 தொகையில் இருக்கக்கூடிய ஒரு நூல். 8 தொகையில் வந்து அகம் சார்ந்த நூல்கள் 5 இருக்கும், புறம் சார்ந்தது 2, அகமும் புறமும் சார்ந்த பரிபாடல் அப்படின்ட்டு மொத்தம் 8 நூல்கள் இருக்கும். குறுந்தொகை வந்து அகம் சார்ந்த ஒரு நூல். குறுந்தொகையை வந்து நல்ல குறுந்தொகை அப்படின்னு அழைப்பாங்க. ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா அதனுடைய சிறப்பு கருதி தான் வந்து குறுந்தொகையை வந்து நல்ல குறுந்தொகை. ஸோ இதுவே ஒரு கொஷின் தான். நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கக்கூடிய நூல் எதுன்னா குறுந்தொகை நூல். நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசி கலைய பெருங்கை வேலம் மென்சினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. இதில் வந்து எந்த திணையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னா பாலை திணையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யாம் பொழிக்கும். ஸோ ஒரு ஆண் யானை, வேலம்ன்றது யான் யானை, பிடிப்பசி என்றது பெண் யானை. பெண் யானையினுடைய தாகத்தை தீக்க ஆண் யானை என்ன பண்ணுமன்னா பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் வந்து இந்த யாமரம். அந்த மரத்தினுடைய பட்டையை உரிக்குமா. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ பாலை நிலத்தில் தானே வந்து இந்த யாமரம் வந்து வளரும். அப்போ பாலை திணை வந்து பாலை திணை. துறை வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் விரைந்து வருவான் என தோழி வந்து தலைவியை வந்து ஆற்றியதுன்றதை கொடுத்திருக்காங்க. நசை என்ன விருப்பம், நல்கள் என்ன வழங்குதல், பிடி என்ன பெண் யானை, வேலம் என்ன ஆண் யானை, யான்றது ஒரு வகை மரம். இந்த மரம் வந்து பாலை நிலத்துல வந்து வளரக்கூடியது. பொழிக்கும் என்ன உரிக்கும், ஆறு என்ன வழி. இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இறைச்சி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன இறைச்சி என்ன, அந்த பாடல் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஆண் யானை வந்து பெண் யானைக்காக வந்து அந்த யாமரத்தினுடைய பட்டையை வந்து உரிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பார்த்து வந்து தலைவன் வந்து உன்னை நினைவு கூறுவாரு. அந்த ஆண் யானை பெண் யானை மேல ஒரு அன்பால தானே அதை பண்ணுது. அதை பார்த்து வந்து தலைவன் வந்து தலைவியை வந்து யோசனை பண்ணி அவர் தலைவிய ஞாபகம் வந்து வருவாரு அப்படின்றது உள்கருத்து வந்து இருக்கும். அந்த உள்கருத்து தான் வந்து இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து இந்த பாடல்ல இறைச்சி அமைந்துள்ளது. இலக்கண குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா கலையன்னா சொல்லிசை அளபடை. ஈயன் முடிஞ்சாவே வந்து சொல்லிசை அளபடை. பெருங்கை மென்சினை என்பது பண்பு தொகைகள். பொழிக்கும் செய்யும் என்னும் வினைமுற்று. பிடிப்பசி என்ன ஆறாம் வேற்றுமை தொகை. அன்பின பலவின்பால் அக்ரிணை வினைமுற்று. அன்பின பலவின்பால் அக்ரிணை வினைமுற்று. குறுந்தொகை வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று, அகம் சார்ந்த நூல். கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்கள். ரொம்ப முக்கியம். கடவுள் வாழ்த்து இல்லாமலேயே எத்தனை பாடல்கள் குறுந்தொகையில் இருக்குன்னா 401 பாடல்கள் வந்து இருக்கு. குறுந்தொகையினுடைய சிற்றெல்லை பேரெல்லைன்னு பார்த்தீங்கன்னா 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்டது. சௌரி பெருமாள் அரங்கனார் வந்து முதல்ல வந்து குறுந்தொகையை வந்து பதிப்பிக்கிறாரு. எந்த வருஷம் பதிப்பிக்கிறாருன்னா 1915. நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரிகள் யாருடையதுன்னா பாலை பாடிய பெருங்கடுங்கோ. இவர் வந்து எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபை சேர்ந்தவர். இவருக்கு வந்து ஏன் வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு பெயர் வந்ததுன்னா கலித்தொகையில பாலை திணையில வந்து பாலை திணையை பத்தி பாடல்கள் பாடியதால இவரை வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ பாலை பாடிய பெருங்கடுங்கோ. இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து குறுந்தொகை. பட் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கலித்தொகையில பாலை திணையில வந்து பாடல்கள் பாடியதால இவரை பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து தாய்மைக்கு வறட்சி இல்லை என்றது யாருடையதுன்னா சுசமுத்திரம். குல்பர்கா என்ற நகர் எங்கிருக்குன்னா கர்நாடகா மாநிலத்துல வந்து இருக்கு. குல்பர்கா என்ற நகர் எங்கிருக்குன்னா கர்நாடகா மாநிலத்துல வந்து இருக்கு. வளத்தம்மா என்ற கதையை எழுதியவர் யாருன்னா சுசமுத்திரம். வளத்தம்மா என்ற கதையை எழுதியவர் யாருன்னா சுசமுத்திரம். என் கதைகளின் கதைகள் என்றது யாருடையது அப்படின்னு கேட்டாலும் சுசமுத்திரம் தான். வளத்தம்மா என்ற கதையை எழுதியவர் யார்? சுசமுத்திரம். என் கதைகளின் கதைகள் சுசமுத்திரம்.
சுசமுத்திரம் வந்து எங்க பிறந்தாருன்னா திருநெல்வேலி மாவட்டம் திப்பரம்பட்டியை சேர்ந்தவர் தான் வந்து சுசமுத்திரம். இவர் வந்து எத்தனை சிறுகதைகளை வந்து ஏற்றிருக்காருன்னா 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து ஏற்றிருக்காரு. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு போன்ற இவருடைய புகழ்பெற்ற சிறுகதைகள். யாருடைய புகழ்பெற்ற சிறுகதைகள்னா சுசமுத்திரம். வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு. இவர் வந்து எந்த நூலுக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காருன்னா வேரில் பழுத்த பலா என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வந்து சுசமுத்திரம் அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. குற்றம் பார்க்கில் என்ற சிறுகதை தொகுதிக்கு வந்து தமிழக அரசின் பரிசை வந்து பெற்றிருக்காரு. சுசமுத்திரம் அவர்கள் வேரில் பழுத்த பலா என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருதையும், சுசமுத்திரம் அவர்கள் வந்து குற்றம் பார்க்கில் என்ற சிறுகதை தொகுதிக்காக வந்து தமிழக அரசின் பரிசையும் வந்து வாங்கியிருக்காரு. அணி இலக்கணம். அணி என்ன, அதனுடைய பொருள் வந்து அழகு. ஸோ நம்ம செய்யுள்களில் வந்து அணியை வந்து பயன்படுத்துகிறாங்க. எதுக்காகனா செய்யுளின் கருத்தை அழகுபடுத்தவும் சொல்லும் பொருளும் வந்து அழகுபட எடுத்துரைப்பது தான் வந்து அணி இலக்கணத்தினுடைய இயல்புன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஊமை அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகள்லேயே இன்றியமையாத அணி எதுன்னா ஊமை அணி. அணிகள்லேயே வந்து இன்றியமையாத அணி எதுன்னா ஊமை அணி. மற்ற அணிகள் வந்து இந்த ஊமை அணியில இருந்து பிறந்தது தான், கிளைத்தவையன்னா இந்த ஊமை அணியில இருந்து தோன்றியது தான் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம், இதுவே முக்கியம்தான். அணிகளில் இன்றியமையாத அணி எதன்னா ஊமை அணி. மற்ற அணிகள் எல்லாம் எந்த அணியில இருந்து கிளைத்தவை தோன்றியது அப்படின்னா ஊமை அணியில இருந்து தான் வந்து தோன்றியிருக்கு. மலர் பாதம் என்றது ஊமை அணி. மலர் போன்ற பாதம். பாதம் என்றது உவமேயம். மலர் வந்து ஊமையா, பாதத்துக்கு வந்து ஊமையா மலரை வந்து சொல்றாங்க. போன்ற உருபு வந்து வெளிப்படையா வந்திருக்கு இல்லையா, அது வந்து ஊம உருபு. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்கவன் தற்று. ஸோ இது வந்து ஊமை அணி. இது எப்படி ஊமை அணின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா தற்று அப்படின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த தற்றுன்றதே ஊம உருபு தான். அடுத்து உருவக அணி. ஊமையும் உவமேயும் இன்னும் இரண்டும் வந்து வேறு வேறு அப்படின்னு இல்லாம ரெண்டும் ஒன்றே அப்படின்ற மாதிரி தோன்றக்கூடியது தான் வந்து உருவக அணி. எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டு அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோ பைங்குல் சிறுகாலை செய். இன்சொல் இனிமையான வார்த்தை வந்து எதுன்னு சொல்லியிருக்காங்க, விளையக்கூடிய நிலத்தோட கம்பேர் பண்றாங்க. இன்சொல் வந்து நிலமாகவும், வன்சொல் வந்து கலையாகவும், வாய்மை வந்து அந்த நிலத்துக்கு இடுவோம் இல்லையா எரு அதுவாகவும், உரமாகவும், அன்பை வந்து நீராகவும், அறம் தான் வந்து அதுல விளையக்கூடிய கதிராகவும் வந்து உருவகப்படுத்திருக்காங்க. அதனால இந்த பாடல் வரிகள்ல உருவக அணி வந்து பயின்று வந்திருக்கு. பின்வரு நிலையணி. பின்வரு நிலையணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்கள்ல வந்துச்சுன்னா அதை வந்து பின்வரு நிலையணி. அடுத்தடுத்து பின்னாடி வந்துட்டே இருக்கு. ஒன்று சொல்லு வரும் இல்லை பொருள் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பின்வரு நிலையணி எத்தனை வகை இருக்குன்னா 3 வகை வந்து இருக்கு. அதுல முதல் வகை வந்து சொல் பின்வரு நிலையணி. ஸோ அதுல இருந்தே தெரியுதா, ஸோ அதுல வந்து அந்த சொல் அந்த வார்த்தை வந்து திரும்ப ரிப்பீட் ஆனா சொல் பின்வரு நிலையணி. பட் அந்த சொல்லுக்கான பொருள் வந்து மாறுபடும். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவுமலை. எல்லாத்துலயுமே வந்து துப்பார்க்கு துப்பாய அப்படின்னு வருதுன்னு பார்ப்போம். பட் இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய துப்பார்க்கு என்பதற்கு உண்பவருக்கு, துப்பார்க்கு அண்ணா உண்பவருக்கு. ஒரு இடத்துல துப்புன்றது நல்ல நன்மை என்ற பொருளையும், இன்னொரு இடத்துல துப்பு என்ற வார்த்தைக்கு உணவு அப்படின்ட்டு வேற பொருள் வந்து தர்றதால இது சொல் பின்வரு நிலையணி. சொல்லுதான் ரிப்பீட் ஆகுது, பட் பொருள் வந்து மாறுபடுறதால சொல் பின்வரு நிலையணி. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த குரல் தான். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலையில என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா சொல் பின்வரு நிலையணி பயின்று வந்திருக்கு. பொருள் பின்வரு நிலையணி. ஸோ அந்த ஹெட்டிங்லவே தெரியுது, வார்த்தைகள் வந்து வேற இருக்கும். அந்த வார்த்தைக்கான பொருள் வந்து சேமா இருந்தா அது வந்து பொருள் பின்வரு நிலையணி. அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காய நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை. இதுல வந்து அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன இந்த சொற்களுக்கான பொருள் எல்லாம் மலர்ந்தன என்ற ஒரே பொருளை தர்றதால இது பொருள் பின்வரு நிலையணி. சொல்லு மாறுபடுது, பட் பொருள் வந்து சேமா வர்றதால பொருள் பின்வரு நிலையணி.
கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை. இதுவும் ரொம்ப முக்கியம். இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா இதுலயும் பொருள் பின்வரு அணி தான் வந்து பயின்று வந்திருக்கு. எப்படின்னா விழிச்செல்வம் செல்வத்துல வரக்கூடிய அந்த செல்வமும் மாடல்லன்றதுல மாடுக்கான பொருளும் வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தையே குறிக்கிறதால பொருள் பின்வரு நிலையணி வந்து பயின்று வந்திருக்கு. அடுத்து வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொல்லும் ரிப்பீட் ஆகும், அந்த சொற்களுக்கான பொருளும் வந்து ஒரே பொருள் வந்து வந்ததுன்னா அது வந்து சொல்லும் ரிப்பீட் ஆகுது, பொருளும் சேமா வந்து வந்தா அது வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி. எடுத்துக்காட்டு பாருங்க, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இங்க விளக்குன்றது அந்த வார்த்தையும் ரிப்பீட் ஆகுது, அந்த விளக்குக்கான பொருளும் வந்து சேம்ன்றதால இது வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. எல்லாருக்குமே இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி தெரியும். என்ன தெரியும்? பழிப்பது போல புகழ்றது போல அவங்கள வந்து பழிப்பது தான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கிறப்ப எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு தான் வந்து இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னு கேட்பாங்க. எடுத்துக்காட்டை வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. தேவர் அணியர் கயவர் அவரும் தாம் மேவல செய்தொழுகலான். தேவரையும் கயவரையும் வந்து ஒப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க? கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? இழிந்த செயல்களை தான் வந்து செய்வாங்க என்ற பொருளை தர்றதால இதை வந்து கயவரை வந்து புகழ்வது போல என்ன சொல்றாங்க? பழிக்கிறாங்க. தேவரணையர் கயவர் அவரம் தாம் மேவலாம் செய்தொழுகலான்ன்றது வஞ்ச புகழ்ச்சி அணி. இதுல கயவர்களை புகழ்றது போல பழிக்கிறாங்க. பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. எல்லாம் பாரி பாரின்னு சொல்லிட்டே இருக்கீங்க வள்ளல் அப்படின்ட்டு. மழையும் தான் வந்து எந்த ஒரு கைமாறும் கருதாம உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து மழை பெய்து எல்லாரையும் வந்து காக்குது இல்லையா அப்படின்ட்டு சொல்றாரு. இருந்தாலும் இதனுடைய பொருள் என்னன்னா, பாரிய பழிப்பது போல தோன்றினாலும் பாரிய வந்து புகழ்றாரு. எப்படி புகழ்றாரு? பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்றத கொடுத்திருக்காங்க. யாரு? சென்னா புலவர் வந்து சொல்லியிருக்கிறத இந்த பாடல் வரிகள்ல வந்து கொடுத்திருக்காங்க. பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாறி என்ன மலை மாறியும் உண்டு ஈண்டு உலகு பிறப்பதுவே என்ற பாடல் வரியில என்ன அணி பயின்று வந்திருக்கு அண்ணா? வஞ்ச புகழ்ச்சி அணி வந்து பயின்று வந்திருக்கு. பாரிய வந்து பழிப்பது போல புகழ்ந்திருக்காங்க. அடுத்த அணி வகையை கண்டறிக. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் என்றது ஏகதேச உருவக அணி வந்து பயின்று வந்திருக்கு. பிறஞானத்தக்கது தான் நானா ஆயின் அறம் ஞானத்தக்கது உடைத்து என்றது சொற்பின்வரு நிலையணி. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்றதுல என்ன அணி வந்திருக்குன்னா அதுலயும் சொற்பொருள் பின்வரு நிலையணி வந்து இடம்பெற்றிருக்கு. இமயத்து கோடு. கோடு என்பதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மலையுச்சி. தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை வந்து ஒன்றே உலகம். ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தாலியில உரோமியர் ஜாப்பின்ஸ் என்றவங்க வந்து புருஷ மேரு அப்படின்னு சொன்னாங்கன்னு கொடுத்திருப்பாங்க. அதுலயே கீழே வந்து பாத்தீங்கன்னா ரோம சிந்தனையாளர்களும் தமிழ் புலவரும் வந்து ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பின்பற்றினாங்கன்றதை கொடுத்திருப்பாங்க. படிக்கும்போது அது தெளிவா வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் எதுன்னா ஒரு சிறு இசை. யாமரம் என்பது எந்த நிலத்துல வளரும்னா பாலை நிலத்துல வந்து வளரும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. இதுல வந்திருக்கக்கூடிய அணி எதுன்னா பொருள் பின்வரு நிலையணி. பாஞ்சாலி சபதம். இது பாஞ்சாலி சபதத்தை ஏற்றியவர் யாருன்னா பாரதியார் அவர்கள், சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் வந்து ஏற்றிருப்பாரு. இது வந்து பாஞ்சாலி சபதம் பண்ணவே மகாபாரதத்துல தானே வந்து பஞ்ச பாண்டவர்களை பத்தி பேசியிருப்பாங்க. மகாபாரதத்தில் பொறாமையை உருவமாக இருந்தவர் யாருன்னா துரியோதனன். துரியோதனுடைய தாய் மாமன் தான் வந்து சகுனி. இந்த சகுனியும் துரியோதனும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணுவாங்க, பஞ்ச பாண்டவர்கள் வந்து காட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்களின் மூத்தவர் யாருன்னா தர்மன் தான் வந்து மூத்தவன். ஞானபானுன்றது ஒரு மாத பத்திரிகை. இந்த மாத பத்திரிகையினுடைய ஆசிரியர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஞானபானுன்றது ஒரு மாத பத்திரிகை. இந்த மாத பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னா எஸ் சுப்பிரமணிய சிவா. இன்னொன்னு இங்க சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. பாஞ்சாலி சபதம் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரின் முப்பெரும் காப்பியங்கள்ல ஒன்றுதான் வந்து பாஞ்சாலி சபதம். இதுல வந்து 2 பாகங்களை கொண்டிருக்கும்.
2 பிரிவுகளையும் 5 பாகங்களையும் கொண்டிருக்கும். 412 பாடல்கள் வந்து பாஞ்சாலி சபதத்துல வந்து இடம்பெற்றிருக்கும். அதை வந்து சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. 2 பிரிவுகள், 5 பாகம், 412 பாடல்கள். அடுத்து இந்த சைடு பாருங்க, 20ஆம் நூற்றாண்டுல தோன்றிய ஒரு இலக்கியம் தான் வந்து கம்பரின் ராமாயணம். இது வந்து ஆய்விற்குரிய பெருநூல் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கிய நோக்குல வந்து கம்பர் நூல் வந்து எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை யார் வந்து ஆராய்ச்சி பண்றாங்கன்னா பாண்டுரங்கன் வந்து ஆராய்ச்சி பண்றாரு. இலக்கிய நோக்குல கம்பர் நூல் வந்து எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை ஆராய்ச்சி பண்ணவர் யாருன்னா பாண்டுரங்கன் வந்து ஆராய்ச்சி பண்றாரு. கம்பர் வந்து ராமாயணத்தை வந்து பாத்தீங்கன்னா வடமொழியில வால்மீகி வந்து ஏற்றிய நூலை வந்து ராமாயணத்தை தழுவிதான் வந்து படைத்திருப்பாரு தமிழ்ல. அடுத்து வந்து தண்டியின் பாவிகம், தண்டின்னா தண்டி அலங்காரம் வந்து ஏற்றிருப்பாரு. அதுல வந்து அவர் வந்து இலக்கணம், அது ஒரு தண்டி அலங்காரம் வந்து ஒரு இலக்கண நூல். அதுல நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கு. ஸோ அது அந்த இலக்கண முறைப்படி வந்து எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, கம்பரின் ராமாயணம் இலக்கியம் என்ற தகுதி பெற்றதோடு ஆய்வுக்குரிய பெருநூலாகவும் வந்து ராமாயணத்தை வந்து கருதுறாங்க. பிள்ளைத்தமிழ் வந்து சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்று. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், அமுதாம்பிகம் பிள்ளைத்தமிழ், இதெல்லாமே வந்து பிள்ளைத்தமிழ் நூல்கள் என்றது குறிப்பிட்டிருக்காங்க. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் யாருடையதுன்னா குமரகுருபர். ரொம்ப முக்கியம். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் ஏற்றியவர் யாருன்னா குமரகுருபர் வந்து ஏற்றிருப்பாரு. சொற்றொடர் உருவாக்குக. செந்தமிழும் சுவையும் போல அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அத்தி பூத்தார் போலன்னா ரேராக தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மலைமுகம் காணா பயிர் போலன்னா மழை இல்லைன்னா பயிரெல்லாம் வாடி போகும் இல்லையா, அது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. பசுமரத்து ஆணி போலன்னா பசுமரத்துல ஆணி வந்து பதிஞ்சா ஈஸியா இதாயிரும் இல்லையா, அதை வந்து மீன் பண்றாங்க. இப்ப குழந்தைங்கள்ல ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அப்படியே பதிஞ்சிரும் வடு மாதிரி. அது போல செந்தமிழின் சுவையும் போல, செந்தமிழ் அண்ணாவே ஒரு நல்ல சுவை இல்லையா. போல இது வந்து தொடரா உருவாக்குங்கன்னா கணவன் மனையும் வந்து சந்தோஷமா இணைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றது அப்படின்றத சொல்லலாம். ஸோ செந்தமிழ் அண்ணாவே நல்ல ஒரு சுவை. அது போல தலைவன் தலைவி வந்து 2 பேருமே வந்து செந்தமிழ் சுவை போல இணைந்து மகிழ்ச்சியோட வாழணும் அப்படின்ற பொருள் வந்து கொடுக்கும். வெண்பாவிற் புகழேந்தி பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன் கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் வசைப்பாட காலமேகம் பண்பாய பகர்சந்தம் படிக்காசு அலாதொருவர் பகர ஒனாதே என்ற வரிகள் வந்து ஏற்றியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பலப்பட்டடை சொக்கநாத புலவர். எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்த்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என்ற வரிகளை ஏற்றியவர் யாருன்னா வள்ளலார். அடுத்து தொகை சொற்கள் ஹைலைட் பண்ணிருக்க. அந்த தொகை சொற்களை வந்து எப்படி குறிப்பிடுவோன்றத கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து வந்து தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள். தமிழ்ல மொத்த எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 247 வந்து இருக்கு. இதுல வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்ட்டு 2 பிரிவாக வந்து பிரிக்கிறோம். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களை வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை சார்ந்து பிறக்கக்கூடிய சார்பெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10 வகை வந்து படும். கலை சொல்லாக்கம். மனிதம் என்ன? ஹியூமனி. ஆளுமை என்ன? பர்சனாலிட்டி. பண்பாட்டு கழகம் என்ன? கல்ச்சுரல் அகாடமி. கட்டில்லா கவிதை என்ன? ஃப்ரீவர்ஸ். ஊமை அணி என்ன? சிமைல். உருவக அணி என்ன? மெட்டாபர். அறிவை விரிவு செய். சிற்பியின் மகள் வந்து பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்த போது வந்து அலெக்சாண்டர் ரஸ்கின். தமிழ்ல வந்து முகமது செரிபு. அவ்வளவுதாங்க. இதோட வந்து இந்த இயல் வந்து முடியுது. தேங்க்யூ.